ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். பிடிசி வந்து 124 டாப் இல்லை. ஸோ அது மேலே போகும், இன்னும் நல்லா மேலே போகும். சரிங்களா? ஸோ அது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணவங்க லாஸ்ட் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பிடிசி எத்திரியம் அனலைஸ் பார்க்க போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ வந்து மார்க்கெட் அப்டேட் பார்க்கணும்னா நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துங்க. ஸோ சேம் அப்டேட் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது, மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ஆல்ட் சீசன், இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஆல்ட் சீசனை எதிர்பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு கணிப்பு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இதுவரையும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது கண்டினியூஷன் அப்படி தான் நடந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு சினாரியோ இருக்குது. ஸோ அது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதிலையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ வந்து நம்ம எல்லோரும் வந்து ஆல்ட் சீசன் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆல்ட் சீசனும் வரும். சரிங்களா? நான் 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஆல்ட் சீசன் வந்து வரும் அப்படின்றது. அது மாதிரி வந்து எத்திரியம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இடையில வந்து ஆனால் ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்ப்லாம் இல்லைங்க. சரிங்களா? அந்த லோலேயே தான் சுற்றிக்கின்னு இருக்குது ஆல்ட்டெல்லாம். பட் எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்பு, சொல்லானால நல்ல ஒரு பம்பு, ஒரு சில இசட் கேஷ் பார்த்தீங்கன்னா 10x பம்பு. ஸோ வித்தவுட் ஆல்ட் சீசன்லாம் இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. சரிங்களா? ஸோ ஆனால் நான் ஏன் இப்போ வந்து இந்த ஆல்ட் சீசன் பற்றி இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு சினாரி பேச போகிறேன்னா, இது முக்கியமான ஒரு சினாரி. ஏன்னா நான் வந்து இப்படி தான் ஒரு கணிப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்கும் போது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஆல்ட் சீசனை எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது எப்படி நடக்க போகிறது அப்படின்றது ஒரு கணிப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, மெஜாரிட்டி பீப்புள் நான் மறுபடியும் அகைன் சொல்கிறேன், மெஜாரிட்டி பீப்புள் ஹோல்டிங் ஆல்ட் காயின் வந்து எப்போவுமே ஆல்ட் சீசனோட எண்டிங்கில் தான் நடக்கும். அதாவது பாருங்கள், மெஜாரிட்டி பீப்புள்னால் இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு 100 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஸோ 100 பீப்புளில் 90 பீப்புள் வந்து என்ன ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அந்த 90 பீப்புளுக்கு ஆவரேஜாக பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ப்ராஜெக்ட் தான் வந்து சுற்றி ஆவரேஜாக வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. மீதி உள்ள ஒரு 10% மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் ஹோல்டு பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 90% பீப்புளோட ஹோல்டிங் எப்போ பர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்மளுடைய ஆல்ட் சீசனோட எண்டு, அதாவது ஆல்ட் சீசன் இப்போ ஒரு 6 மாதம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த 6ஆவது மாதம் எண்டில் தான் வந்து நமக்கு வந்து இந்த மெஜாரிட்டி ஹோல்டிங் ஆல்ட் காயின் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து கவனிங்க, ஏன்னா இது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இப்போ வந்து நான் இதில் வந்து 2 பார்ட் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து 90% பீப்புளு, இங்கே வந்து 10% பீப்புள் அப்படி வச்சுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து கிராஃப் சும்மா ஒரு கிராஃப் வரைகிறேன். 10% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ, அதாவது ஒரு ஆவரேஜாக ஒரே ஒரு காயின் இல்லைனா போர்ட்ஃபோலியோ அப்படி ஒன்று வச்சுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 10% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆல்ட் காயினோட போர்ட்ஃபோலியோ அவங்க வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக, எப்போவுமே மார்க்கெட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இந்த 90% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்க போது இந்த ஆல்ட் சீசனோட கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து ஸ்டார்டிங் நடக்குதுன்னு வச்சுங்களேன். போர்ட்ஃபோலியோ இங்கே வந்து ஸ்டார்டிங் நடக்குது. அதாவது இது ஒரு காயினாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா இமேஜின் பண்ணிங்க இது ஒரு காயினோ இல்லைனா போர்ட்ஃபோலியோ அப்படி கூட இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு $1000 அப்படின்னு வச்சுங்களேன். ஓகேவா? ஸோ இதுலேயும் $1000 போர்ட்ஃபோலியோ இருக்குதுன்னு வச்சுங்க. சும்மா ஒரு இமேஜின் வச்சுங்க. இது ஒரு கால்குலேஷன் தான், நான் உங்களுக்கு புரியுறது அளவுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட்டு, இப்போ இந்த மார்க்கெட் எப்படி ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு கணிப்பு. அதுதான் இதில் கிராஃப் மூலிமா சும்மா போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி ஏறுது அப்படின்னா, எப்படி ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ வந்து இப்படி ஏறுதுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் ஒரு டம்ப் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி இப்படி மறுபடியும் இவ்வளோ பெருசு இப்படி ஏறுது பாருங்களேன், இப்படி டம்ப் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி ஏறுதுன்னு வச்சுங்களேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 10% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ இப்படி, அதாவது காயின் போர்ட்ஃபோலியோ எப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த 90% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும்னா,
இங்கே வந்து மேலே பம்ப் ஆகுதுன்னா மறுபடியும் அதே லோக்கு வருது, மறுபடியும் பம்ப் ஆகுது, மறுபடியும் அதே லோ. சரிங்களா? ஸோ மறுபடியும் பம்பு, மறுபடியும் இங்கே. ஸோ இப்படி சுற்றிக்கின்னு இருக்கும். சரிங்களா? ஆனால் இதுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எப்படி போகுது, இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த 10% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ மறுபடியும் ஒரு டம்ப் வரும்போது இப்படி வருது. இந்த டம்ப் வந்து லோவர் லோவுக்கு வராது. ஸோ 10% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ, பட்டு இந்த 90% போர்ட்ஃபோலியோ வந்து அதே லெவலு, ஒரே லெவலில் தான் இருக்கும். மறுபடியும் இங்கே டம்ப் வரும்போது இது மறுபடியும் ரொம்ப கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா, அந்த லாஸ்ட் மந்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆல்ட் சீசன் எண்டு லாஸ்ட் மந்த்து, அந்த லாஸ்ட் மந்தில் இந்த 10% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ வந்து அப்படி பேரபலிக்காக அப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்படி மூவ் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு பேரபலிக்கு மூவ்மெண்ட்டு இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நான் வந்து இது ஒரு சினாரியாவை சொல்கிறேன். இப்போ இந்த 90% பீப்புளோட அந்த லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் த ஆல்ட் சீசனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னா, இப்படியே கன்சல்டேட் போர்ட்ஃபோலியோ இருக்குதா, ஒரே ப்ரைஸில் நிற்குமா. அதுக்கப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த ஆல்ட் சீசனில் என்ன ஆகுனா, இது பிரேக் அவுட் பண்ணி இப்படி கொஞ்சம் ஒரு 3x வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்ட் ஆஃப் த ஆல்ட் சீசனில். ஆனால் இது வந்து மேக்ஸிமம் ஒரு 100x வரையும் இந்த 10% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ இப்படி ஏறும். இவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 3x இப்படி ஏறுது 90% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 90% பீப்புள்லேருந்து இப்போ தான் வந்து போர்ட்ஃபோலியோ ஏற ஆரம்பிச்சிருக்கு, ஸோ இப்போ தான் வந்து ஆல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு இங்கே வந்து நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 90% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ வந்து இந்த மாதிரி நம்பிக்கை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 3x 4x பார்க்க ஆரம்பித்தாலே ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த 10% பீப்புளோட போர்ட்ஃபோலியோ வந்து அந்த 50xக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 50xக்கு மேலேயே போயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இவங்க வந்து செல்லிங் போயிடுவாங்க. இந்த 10% பீப்புள் வந்து செல்லிங் போயிடுவாங்க. இந்த 90% வந்து அப்போ தான் வந்து ஆல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல இவங்களும் ஃபுல்லாக மார்க்கெட் செல்லிங் வந்துடும், இதுவும் மார்க்கெட்டு செல்லிங் வந்துடும். சரிங்களா? ஸோ அது இந்த இடத்துல நம்பிக்கை வர்றதுனால அவங்க ஸ்டில் ஹோல்டு பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் பார்க்கறதுனால இவங்க வந்து செல்லிங் போயிடுவாங்க. இவங்க நம்பிக்கை வச்சதுனால இது வந்து அப்படியே அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு நெக்ஸ்ட் பியர் மார்க்கெட்டில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சைக்காலஜி தான் இப்போ வந்து இந்த மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். சரிங்களா? ஏன்னா நான் மார்க்கெட் அப்படி தான் பார்க்குறேன். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்குண்ணா. ஏன்னா மெஜாரிட்டி பீப்புளோட லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஆல்ட் சீசன் முடியும் பொழுது அவங்க போர்ட்ஃபோலியோ 3x 4x அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது அப்போது அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்து அதிலிருந்து அவங்க வந்து செல் பண்ணிவிட்டு அந்த நம்பிக்கையை வச்சு ஹோல்டு பண்ணி அடுத்த பியர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவ்ரி சைக்கிள் வந்து இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பட் இந்த சைக்கிளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. பட்டு சைக்காலஜி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா உளவியலாக ஒரே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்க முடியும். ஏன்னா இப்படி தான் வந்து எவ்ரி சைக்கிளும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அந்த லெஸ் தென் பீப்புள் மட்டும்தான் அதிகமான ப்ராஃபிட்டு மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ இந்த 90% பீப்புள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜோன்லேயே எப்போவுமே இருப்பாங்க. ஸோ இது முழுவேல இது நடக்கும். ஸோ இந்த சைக்கிளும் இப்படி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லைனா எப்போ ஆல்ட் சீசன் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் போடுங்க. சரிங்களா? ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.